ஒரு பேனில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணிக்கு கடலெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நான் 2 பச்சை மிளகா தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். சரியா? அந்த ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஓகேவா? இல்லைனா பிரியாணி வந்துட்டு நம்ம ஒயிட்டாக ஆனியன் இருக்கும்போதே நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரியாணி சீக்கிரத்தில் வந்து கெட்டு போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வதங்கியிருக்கணும். அப்புறம் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன். நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னா 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் பக்கத்துலேயே வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்து வச்சுருக்கேன். நான் ஏன்னா தம் போடுறதுக்காண்டி நான் ஹாட் வாட்டர் பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன். நான் தக்காளி கூடவே வந்துட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா தக்காளி இந்த மாதிரி மசிஞ்சிரும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு அந்த மசிஞ்சது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடணுன்னா சம்டைம்ஸ் சில தக்காளி நல்லா அதுவே மசிஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும். சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ எதுவாக இருந்துச்சுனாலும் சரி, தக்காளி வெங்காயம் 2மே தெரியக்கூடாது. இவங்க 2 பேரையுமே வந்துட்டு நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுறணும். இவங்க கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சுன்னா தான் பிரியாணி வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதனால் வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுறணும். சரியா? அப்புறம் 1 டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுட்ரு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கை புதினா போட்டிருக்கேன். 1 கை கொத்தமல்லி போட்டிருக்கேன். நான் எனக்கு வந்து காரம் வந்து எப்போவும் நான் கம்மியாக ஆட் பண்ணுவேன். ஏன்னா என் பொண்ணு வந்து காரம் வந்து சாப்பிட மாட்டா. ஸோ நான் வந்து காரம் வந்து கம்மியாக ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து காரம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூனுங்கும் போது 2 டீஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லியும் எக்ஸ்ட்ரா 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? எல்லாம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. ஏன்னா எண்ணெய் வந்து அதிலேருந்து பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஐட்டம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். நம்ம தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதிலேருந்து. அப்போ தான் வந்து அடுத்த ஐட்டம் ஆட் பண்ணிவிட்டு 1 பை 1 ஆட் பண்ணி போட்டால் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ணி இந்த மசாலாலே ரொம்ப வந்துட்டு வதங்க வைக்கக்கூடாது சிக்கனை. சரியா? ஏன்னா இல்லைன்னா நமக்கு சிக்கன் வந்து லப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஊற்றிடலாம். நான் வந்து 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். நான் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் கப் வந்து சின்ன கப்பாக தான் இருக்கும், ஜீரக சம்பா ரைஸு. ஸோ நான் 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் மூடி போட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். சரியா? ரைஸை ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்துட்டு உப்பு வந்து நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டைமில் ஒரு 1 டீஸ்பூன் வந்துட்டு நீங்கள் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரைஸ் வந்து கொஞ்சம் வெந்து வரும் பாருங்கள். ஒரு 75% வெந்து வரும் பாருங்கள். அந்த டைமில் மறுபடியும் வந்துட்டு உப்பு வந்து பத்தாமல் போகும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உப்பு அந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேவா? 2 டைமில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சால்ட் வந்துட்டு நமக்கு வந்து பிரியாணிக்கு வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பண்ணிக்கணும். தண்ணி வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தண்ணியும் ரைஸும் ஈவனாக இருக்கணும். ஈவனாக இருந்தால் தான் தம் போட முடியும். பார்த்தீங்களா? நல்ல ஈவனாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தம் வந்து போட்டுடலாம். சரியா? தம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா லெமன் நான் வந்துட்டு கால்வாசி அரைவாசி கூட இல்லை, அரைக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நான் அந்த லெமனை வந்துட்டு பிழிஞ்சு விட்டுட்டு கிளறக்கூடாது. சும்மா லெமனை வந்துட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி நீங்கள் வந்துட்டு மேல் டாப்பில் வந்துட்டு பிழிஞ்சு விட்டுறணும். அவ்வளோதான். பிழிஞ்சதுக்கப்புறம் போட்டு கிண்டக்கூடாது. எப்போவுமே மேல் டாப்பில் பிழிஞ்சு விட்டுட்டு நான் வந்து கீ எப்போவும் நான் ஆட் பண்ணுவேன். நான் லாஸ்ட்டாக தான் கீ ஆட் பண்ணுவேன். இன்னும் அந்த அரோமா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த கீயும் வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரே டைமாக வந்து நிறைய கீயை வந்து ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து தம் போட்டு எடுத்து முடித்ததுக்கப்புறம் அகெயின் நான் வந்து கொஞ்சம் கீ ஆட் பண்ணுவேன். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுருவேன். சூப்பராக இருக்கும் பிரியாணி. கொஞ்சம் வந்துட்டு கீ வந்து ஆட் பண்ணிடுங்க.
அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எதையுமே கிண்டி கிளறக்கூடாது, அப்படியே வச்சுட்டு தம் போட்டுறணும். 15 மினிட்ஸு, கரெக்டாக 15 மினிட்ஸு ஸ்டவ்வை வந்துட்டு சிம்மில் வச்சிடணும். எப்படி தம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஹாட் வாட்டருக்கு மேலே சின்ன உரல் வந்து வச்சுருக்கேன் நான். 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். அப்படியே உதிரியாக ரெடி ஆயிரும். சரியா, நல்லா சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எடுத்து ஓப்பன் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நான் வந்து காரம் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கலரில் இருக்குது. உங்களுக்கு தேவையான காரம் நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேவா? அப்படி குலையவே இருக்காது. இதே மெத்தடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அப்படி உதிரியாக இருக்கும். நல்ல உதிரியாக இருக்கும். குலையிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இன்னொன்று, அடி பிடிக்காது. சிம்மில் வைக்கக்கூடாது. சிம்முக்கும் கம்மியாக வைக்கும் நீங்கள் ஸ்டவ்வை. அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக குலையாது. சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் பண்ணீங்க அப்படின்னா பிரியாணி செம்மையாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மறுபடியும் கீ வந்து இதில் வந்து ஆட் பண்ணுவேன். நான் கீயை வந்து மேல் டாப்பில் வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணுவேன். நான் ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக வந்துட்டு எல்லாத்தையும் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மூடி போட்டுருவேன். நான் மூடி போட்டுட்டு ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து ஓப்பன் பண்ணி பரிமாறும்போது சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கை வந்துட்டு நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது, ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து கையில் அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்கும். ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பிளேட்டை வந்து மறுபடியும் போட்டு வச்சுடுங்க. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டவ்வெல்லாம் பற்ற வைக்க வேண்டாம். ஸ்டவ்வை வந்து 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்போவே நம்ம ஆஃப் பண்ணிடணும். சரியா, ஸ்டவ்வெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணால் போதும். அப்படி அதோடைய ஹீட்லேயே வந்துட்டு அது வந்து நல்ல ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடும் பிரியாணி. பார்த்தீங்களா, ஸ்டவ்வை வந்துட்டு ஆன் பண்ணக்கூடாது. சரியா, ஆஃப் பண்ணிடணும். அதோடய ஹீட்லேயே நல்லா ரெடி ஆகிடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கான்ல? இப்போ நம்ம வந்து பழுமாரி சாப்பிட்ற வேண்டியதான், ஒரு இலையில போட்டு. சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். காரம், சிக்கனு இதெல்லாம் வந்து குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சரியா, அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் மக்களே. ப்ளீஸ் கொஞ்சம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மட்டும்தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் வந்துட்டு வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் வந்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா தான் இன்னும் கூட நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கண்டினியூஸாக நான் வந்து வீடியோஸ் வந்து நான் போடுவேன் நான். சரியா, அதனால் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக பிரியாணி நல்லாயிருக்கும். பாய்.